முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஷார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு என்னவென்றால், படுக்கை அறையினுள் இந்த பொருட்களை மட்டும் வைக்காதீங்க, இல்லைன்னா பிரச்சனை தான். என்னதான் பிரச்சனைன்னு பார்த்துருவோமே வாங்க. வாஸ்து சாஸ்திரத்தின்படி பார்க்கையில் நமது முன்னோர்கள் நாம் வாழும் இடத்தினை இயற்கையோடு இணைந்த நேர்மறை ஆற்றலோடு வாழ வேண்டும் என எண்ணினர். இதனால் வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படுவதாகவும் அவர்கள் எண்ணினர். வாஸ்து சாஸ்திரத்தில் வீட்டின் அமைப்பு முறை குறித்த அனைத்து தகவல்களும் உள்ளன. பல மணி நேர ஓட்டத்திற்கு பின்னர் நாம் தூங்கவும் ஓய்வெடுக்கவும் செல்லும் இடமே படுக்கை அறை. அத்தகைய இடம் எவ்வாறு இருக்க வேண்டும், எந்த திசையில் அல்லது எந்த மூலையில் அமைக்கப்பட வேண்டும் என்பது குறித்து விவரிக்கப்பட்டு உள்ளது. அத்தகைய வாஸ்து குறிப்புகளில் படுக்கை அறையில் எத்தகைய பொருட்களை வைக்கக்கூடாது என்பது குறித்தும் கூறப்பட்டு உள்ளது. உங்கள் படுக்கை அறையின் வாஸ்துவை பராமரிக்க அல்லது மேம்படுத்த நீங்கள் சில பொருட்களை படுக்கை அறையில் வைப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அவை அந்த பகுதியின் ஆற்றல் ஓட்டத்தை சீர்குலைப்பதோடு தூக்கத்தின் தரம், அமைதி, ஓய்வு ஆகியவற்றை எதிர்மறையாக பாதிக்கும் வாய்ப்பும் உள்ளது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி படுக்கை அறையில் வைக்கக்கூடாத 7 வாஸ்து பொருட்களை குறித்து தற்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். கண்ணாடி. படுக்கை அறையில் கண்ணாடிகள் வைப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அவை எதிர்மறை ஆற்றலை பிரதிபலிக்கின்றன, உறவில் சிக்கல்களை ஏற்படுத்துவதோடு தூக்கமின்மையையும் ஏற்படுத்துகின்றன. அதற்கு பதிலாக இயற்கை ஒளியை பிரதிபலிக்கும் பகுதிகளில் கண்ணாடிகளை வைப்பதன் மூலமாக வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றல் பெருகும். எலக்ட்ரானிக்கல் பொருட்கள். மொபைல் போன் போன்ற எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் கதிர்வீச்சை வெளியிடுகின்றன. இது தூக்கம் மற்றும் திருமண உறவுகளுக்கிடையே பாதிப்பை ஏற்படுத்துகிறது. படுக்கை அறையில் தொலைக்காட்சி, கணினி, மொபைல் போன் உள்ளிட்ட எலக்ட்ரானிக்கல் பொருட்களை வைப்பதை தவிர்க்க வேண்டும். இந்த பொருட்களை படுக்கை அறையினுள் வைப்பதன் மூலம் உறவிற்குள் விரிசல் ஏற்படும் என கூறப்படுகிறது. கூர்மையான பொருட்கள். கூர்மையான பொருட்கள் எதிர்மறை ஆற்றல்களை அதிக அளவில் ஈர்க்கின்றன. இதன் மூலம் படுக்கை அறையில் அமைதியற்ற சூழல் உருவாகும். இதன் மூலம் உறவில் விரிசல் ஏற்படும். அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை பராமரிக்க படுக்கை அறையில் இருந்து கத்திகள், கத்திரிக்கோல் போன்ற கூர்மையான ஆயுதங்களை வெளியே வையுங்கள். அலங்கார மீன். நீர் அம்சங்கள் ஈர்ப்பதை கொண்டு வருவதோடு ஒருவிதமான தேக்கத்தை உருவாக்குகிறது. எனவே படுக்கை அறையில் மீன் அல்லது நீரூற்றுகளை வைப்பதை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற புத்தகங்கள். புத்தகங்களால் நிரம்பி வழியும் புத்தக அலமாரிகள் மனத்தெளிவை குறைத்து மன அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன. எனவே தேவையான புத்தகங்களை மட்டும் வைத்து ஒழுங்கமைக்கப்பட்ட இடத்தை பராமரிக்க வேண்டும். அலங்கார படங்கள். எதிர்மறை உணர்ச்சிகளை தூண்டும் படங்களை படுக்கை அறைக்குள் வைப்பதை தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக அமைதியான கலைப்படைப்பு அல்லது இயற்கை காட்சிகளை கொண்ட படங்களை வைப்பது அறையினுள் நேர்மறை ஆற்றலை ஈர்ப்பதோடு மன அழுத்தத்தை குறைத்து நல்ல உறக்கத்தை அளிக்கிறது. இதுதான் படுக்கை அறையில் நாம் அடுத்தபடியாக உடைந்த பொருட்கள். உடைந்த பொருட்கள் அதிக அளவிலான எதிர்மறை ஆற்றலை அறையினுள் ஈர்க்கின்றன. நேர்மறை பராமரிக்க படுக்கை அறையில் இருந்து உடைந்த பொருட்களை அகற்றுவது. பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.